இனாம் நில பிரச்சனைங்கிறது கரூர் மாவட்டத்தில் வெண்ணமலை கோயில் நில இனாம் நில பிரச்சனைங்கிறது 2012 ஆரம்பித்த பிரச்சனை. 2012 சேலத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு போட்டு படிப்படியாக அந்த வழக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. நம்முடைய அதிமுக ஆட்சி காலத்தில் நான் அமைச்சராக இருந்தப்ப கடைசி கட்டத்தில் இதனுடைய தகவல் தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவர்கிட்ட சொன்னோம். அவர் செக்ரட்டரி பார்க்க சொன்னார், அட்வொகேட் ஜெனரலை பார்க்க சொன்னார். அவங்களெல்லாம் பார்த்து இதுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு வேணும். ஏன்னா இந்த நில வரலாறு என்பது 1963 66 வரைக்கும் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் இனாம் ஒழிப்பு சட்டம் கொண்டு வந்து அந்த இனாம் நிலங்களை உழுதவங்களுக்கு ரயத்துவாரி பட்டா கொடுத்துட்டாங்க. இனாம் நிலம்ங்கிறது வேற, கோயில் நிலம்ங்கிறது வேற. கோயில் நிலம்னா கோயில் பேர்லேயே இருக்கும் பட்டாவெல்லாம். இனாம் நிலங்கிறது உழுதவங்க பேரில் இருக்கும். அந்த இனாம் நிலங்கள் நிறைய கிரைமாகி விற்று மலைப்பிரிவுகளாகி நிறைய ஏழை குடும்பங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சம் வச்சு உழைச்சி சம்பாதிச்ச காசை வச்சு அரை மனை காமனை வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறாங்க. இப்போ வெண்ணமலைக்கு சேர்ந்த சுமார் கிட்டத்தட்ட 570 ஏக்கர் நிலம் அந்த வெண்ணமலைக்கு சம்மந்தப்பட்ட நிலத்தில் அந்த பிரச்சனை வந்தது. அப்போ நான் அமைச்சராக இருந்த பொழுது மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வாங்கினோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை கோயிலுக்கு கட்டிட்டு பட்டா போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. அப்போ தேர்தல் வந்துருச்சு. அப்போ நான் போய் சொன்னேன். அவங்கெல்லாம் அதுக்கு ஓரளவுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அப்போ தேர்தல் நின்று இப்போ கரூர் எம்எல்ஏவாக இருந்தவர், இந்த நிலத்துக்கெல்லாம் நீங்கள் பணம் கட்ட வேண்டாம், இது உங்களுடைய நிலம், காசு கட்டாமையே ஃப்ரீயாக உங்களுக்கு பட்டா வாங்கி தர்றேன், 90 நாளில் பட்டா வாங்கி தர்றேன், இல்லைன்னா என் தோலில் துண்டை போட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் 5 வருஷமாக எதுவும் நடக்கலை. இப்போ கடைசி ஆக ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி அவங்க கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஜேசி கோர்ட்டுன்னு அலைஞ்சு இப்போ சீல் வைக்க சொல்லிட்டாங்க. சீல் வைக்க சொல்லி மக்கள் தரப்புல, பொதுமக்கள் தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கான சரியான ஆட்கள் இல்லை அவங்க கிட்ட. அவங்களும் முறையாக அதை போய் எடுத்து சொல்லலை. அதனால வெண்ணமலை பிரச்சனை பெரிய பிரச்சனையாச்சு. சீல் வச்சாங்க, மக்கள் போராட்டம் பண்ணாங்க, எல்லா கட்சிகளும் அரசியல் கட்சியெல்லாம் போனோம். நானும் போயிருந்தேன். என்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க. சீல் வைக்கிற பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது. மீண்டும் இது வெண்ணமலை கோயில் நில பிரச்சனை மட்டுமல்ல, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அரசு 19 கோயிலுக்கு கரூர் மாவட்டத்தில் சுமார் 8700 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்லி, இனாம் நிலம் இருக்குதுன்னு சொல்லி ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மற்ற சின்ன கோயிலெலாம் சேர்த்துனா இன்னொரு 3000 ஏக்கர் வரும். அப்போ ஒரு 12,000 ஏக்கர் நிலங்கள் இந்த இனாம் நிலத்தில் வருது. 540 ஏக்கர் வெண்ணமலை நிலம். ஆனால் வெங்கமேட்டில் நம்ம ஈஸ்வரன் கோயிலுக்கு சேர்ந்த இடமெல்லாம் சேர்ந்து அந்த இனாமில் வர்றது கிட்டத்தட்ட 914 ஏக்கர் என்னமோ வருதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தா கரூர் தொகுதியில் மட்டும் 2400 ஏக்கர் வருது. இந்த நிலமெல்லாம் அதே கேட்டகரியில் வருது. வரிசையாக கேஸ் வரும் பொழுது இந்த நிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் குடியிருந்தா வாடகைதாரர், நிலம் இந்த வீடும் நிலமும் கோயிலுக்கு சொந்தம், வாடகை கட்டணும். உழுதுகிட்டு இருந்து விவசாயம் பண்ணால் நிலம் கோயிலுக்கு சொந்தம், இது புத்தக கட்டணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால போராட்டம் பண்ணுறாங்க இவங்க. அது சம்பந்தமாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லி மீட்டிங் போடுறதா சொல்லி, இந்த மீட்டிங்க்கு இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து இதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை சட்ட ரீதியாக தீர்வு காண்றதுக்கான முயற்சி நடக்குது. என்கிட்ட சொன்னாங்க. நான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் இது சம்மந்தமாக எடுத்து சொல்லி, அவரும் இதை உயர் அதிகாரிகளை வச்சு பார்த்து விசாரித்து இப்போ தேர்தல் அறிக்கை 32ஆம் நம்பர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார். கரூர் மாவட்டம் உட்பட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கோயில் இனாம் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அதற்கு ஒரு குழு அமைத்து
அதற்கு ஒரு குழு அமைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் அதற்கு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கா? வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதனால இவங்க இந்த கரூர் மாவட்ட இனாம் நில உரிமை மீட்பு பொதுக்கூட்டம்னு சொல்லி அனுமதி வாங்கி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு அது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட இந்த நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நடந்தது. இந்த நோட்டீஸை கொடுக்கறது கூட உரிமை இல்லையா போய் போட்டு லேடிஸ் எல்லாம் போட்டு அடிச்சு வெண்ணமலையில் நடந்ததெல்லாம் அவங்க போட்டோவை போட்டு கொடுக்குறாங்க. இது ஜனநாயக நாடு. இதுல அவங்க உரிமைகளை அவங்களுடைய இது பாதுகாத்துக்கிறதுக்கு கோரிக்கை வைக்கிறதோ பொதுக்கூட்டம் நடத்துறதோ அவங்களுடைய ரைட்ஸ். அது நீங்க இது தவறு இருந்ததுன்னா நீங்க இதை மறுத்து நோட்டீஸ் கொடுக்கலாம். ஆனா அராஜகம் பண்ணி அடியாட்களை வச்சு அடிச்சு அது பாதியால் வெளியூர் ஆட்கிறங்கிறாங்க. அந்த வார்டு செயலாளர் தான் இது தலைமை தாங்கி நடத்தியிருக்கிறார். தலைமை தாங்கி நடத்தி இந்த மாதிரி அட்டகாசம் பண்றாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் நேரத்தில் இவங்களை தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவங்களை தான் பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்க. 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை எத்தனை நிறைவேற்றிருக்காங்க? இப்போ 450 கொடுக்குறாங்க. அதை போய் யாரா கேட்க முடியுமா? சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா, கொடுத்தாங்களா? ஏன் போய் கேட்க முடியுமா நம்ம? அதனால இது அவங்க உரிமை. நாளைக்கு நான் அதிமுக நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், எவன் தேக்குறேன்னு பாக்குறேன், வந்து தேக்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இது? என்ன நாடா இது? என்ன தமிழ்நாட்டில் 233 தொகுதியில ஒரு மாதிரி, கரூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் இந்த மாதிரியான அட்டூழியா அராஜகம். எங்க ஓட்டு கேட்க போனா மக்களை பூரா பணத்தை கொடுத்து வண்டியில் ஏற்றி கொண்டு வேற ஊர்ல போற வச்சுக்கிறாங்க. அப்படி மீறி போனா சுத்தி நின்று வீடியோ எடுத்து அவங்கள வீட்டில் போய் மிரட்டுறாங்க. அவங்க அரசியல் இது சரி அரசாங்க வேலையில் இருந்தா உடனே டிரான்ஸ்ஃபர் போடுறோம்ங்கிறாங்க. என்ன ரொம்ப அராஜகத்தின் உச்சத்துல போய்கிட்டு இருக்குதுங்க கரூர் மாவட்டம். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளும் இது சம்பந்தம் அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் ஒருத்தர் எஸ்பி மட்டும்தான் மாற்றி போட்டிருக்காங்க. எல்லா அதிகாரிகளும் திமுக ஆட்சியில் அவங்களுக்கு வேலை பார்த்தவங்க தான். அதனால அவங்க சொல்றதுதான் சட்டமா இருக்குது. எதுக்கு அனுமதி கொடுக்கறதில்ல. கேட்டா போய் என்ன வேணாலும் செய்யறாங்க. போய் கேட்டோம்னா அதுக்கெல்லாம் நியாயம் கிடைக்கிறது இல்லை. நியாயமான தேர்தல் நடக்காது. 250 இடத்துல பட்டி போட்டிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோம், இன்னும் அந்த பட்டி அப்படியே தான் இருக்கு. ஆனா நான் ஒரு தலைமை காரியாலயம் போட்டேன், உடனே பிரிக்கணும்ட்டாங்க. எனக்கு மறுத்து ஆர்டர் வந்துருச்சு. நான் தலைமை பணிமனையை பிரிச்சுட்டேன். ஆனா திமுக பணிமனையை இங்க இருக்கிற எம்எல்ஏ திறந்து வச்சார். அந்த இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. எங்க பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானாவில். ஆனா கூட்டம் நடத்துறாரு. கேட்டா ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறாங்க. அந்த எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டு நாக்கா வலிக்கிறது. இந்த அராஜகம் நடந்துகிட்டு இருக்குது. ஏழை வாழைகளை அடிச்சு துன்புறுத்தி மிரட்டி ஓட்டு வாங்கலாம்னு கணக்கு போடுறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் நிறுத்திடுவோம். எங்க ஆட்சி போய் 1 மாசம் ஆச்சுங்க. அடுத்தது எங்க அம்மா ஆட்சி வரப்போகுது. எங்க அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக போறார். புரியுதா? இவங்க 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்களாம். இவ்வளவுதான் இல்லைங்க, வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுறாங்க. தொழில் பண்றவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறாங்க. ஓட்டு கேட்க போனா நான் போறேன் ஒரு வீட்டுக்கு, அந்த வீட்டுக்காரரு என்னை பார்த்துன்னு உள்ள ஓடுறாரு. ஏன்னா நம்ம பசங்க போட்டோ எடுத்துருவான்னு சொல்லி உள்ள ஓடிட்டு உள்ள கூப்பிட்டு என்னங்கிறாரு, ஓட்டு போட்டுறோமுங்க, சரி தயவு செஞ்சு போட்டோக்கு எடுத்துடாதீங்க. இது என்னங்க இது? இவ்வளவு பெரிய அராஜகம் இந்த உச்சத்துல இருக்குது. பண திமிரில் அதிகார திமிரில் ஆட்டம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் வருகின்ற 23ஆம் தேதி நல்ல தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் ரொம்ப அராஜகம். இன்னைக்கு எஸ்பி பார்க்க போறேன் நான். எஸ்பி பார்க்க கேக்குறாங்களா? இதுல கட்சியெல்லாம் கிடையாதுங்க. திமுக காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. இதுல திமுக அதிமுக கிடையாது. பப்ளிக் மக்கள் திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுடைய ஒரு கவுன்சிலர் கூடவே இருந்தார். அன்னைக்கு வெண்ணமலை பிரச்சனையில கூடவே இருந்தார் கவுன்சிலர். கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாத்தோட இடமும் பாதிக்குது. இதெல்லாம் பக்கத்து மாநிலங்கள்ல கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் இந்த மாதிரி இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. இங்க மட்டும் இந்த விடிய திமுக அரசு இதை சாதனையா பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நம்ம முதலமைச்சர் இதை சாதனையா பேசுறார். சரியான ஆளைத்தான் நான் அறநிலையத்துறைக்கு மந்திரியா போட்டிருக்கிறேன். இதெல்லாம் இந்த கேஸ்ல ஜெயிச்சு இந்த இவ்வளவு ஏக்கர் நிலத்தை மீட்டது கேட்ட எனக்கு
மனம் குளிர்ச்சியா இருக்குதுங்கிறார். இதைத்தான் போட்டிருக்காங்க அவங்க. இதுல போட்டு நோட்டீஸ் கொடுத்தா அடிச்சு உதைச்சா என்ன அர்த்தம்? சரி, இந்த விவசாய சங்கத்தை அடிச்சு துரத்தி விட்டாங்க, நாளைக்கு நாங்க கொடுக்குறோம், நான் கொடுக்குறேன், எங்க பொதுச் செயலாளர் படத்தை போட்டு எங்க அம்மா படத்தை போட்டு நான் நோட்டீஸ் கொடுக்குறேன், எவன் ஆம்பளை இருந்தா தடுக்க சொல்லி பார்ப்போம், தடுக்க சொல்லி பார்க்கலாம். என்ன அர்த்தது? நீ நோட்டீஸ் கொடுத்தா நீ உன் சைடு நியாயத்தை சொல்லுங்க, இல்ல இதுல தவறு இருந்ததா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடிக்கிறதுக்கு என்ன வகையில் நியாயம் இருக்குது? அது பூரா லேடிஸுங்க. ஒரு ஜென்ஸு ஒரு வயசு பிள்ளைய பிடிச்சி கையை பிடிச்சி திருவி பெரிய அலும்பு பண்ணியிருக்கானுங்க. இதை வன்மையா கண்டிக்கத்தக்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்